எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மம்மா குக்ஸ். உங்களுக்கு எங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கடலைப்பருப்பு மோத்தி லட்டு. வாங்க கடலைப்பருப்பு மோத்தி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை தண்ணியில 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்சியில சேர்த்துக்கலாம். ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துடுங்க. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. மண் சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 10 முந்திரி 10 திராட்சையை சேர்த்துக்கிறேன். பொன்னிறமா மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பொன்னிறமா வதங்கின உடனே ஒரு மண்தட்டுக்கு மாத்திக்கலாம். அதே கடாயில தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்ச கடலைப்பருப்பு மாவை எண்ணெயில சேர்த்து பொரிச்சிடலாம். இந்த மாதிரி முக்காப்பதம் வெந்த உடனே மண்தட்டுக்கு மாத்திக்கலாம். ஆற வச்சு உதுத்து மிக்சியில அரைச்சிடலாம். இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. மண்சட்டி சூடானதும் 1 கப் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி சூடாயிடுச்சு. 1 கப் தண்ணிக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கேசரி பவுடர். ஒரு கம்பிப்பதம் வந்த உடனே இறக்கிடலாம். இப்போ இதுல ரவை பதத்துக்கு அரைச்சு வச்ச கடலைப்பருப்பை உடனே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். லேட்டானா சர்க்கரை பாவு ரொம்ப ஹார்ட் ஆயிடும், லட்டு பிடிக்க முடியாது. இடிச்ச 4 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். பொன்னிறமா வதங்கின முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க கை பொறுக்க சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி லட்டு பிடிச்சிடுங்க. சுவையான கடலைப்பருப்பு மோத்தி லட்டு ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறுபடியும் இன்னொரு புது ரெசிபியோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி.